இப்போ நம்ம செய்ய போகிறது பீர்க்கங்காய் தோல் சட்னி. இந்த பீர்க்கங்காய் காய் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரெட் கார்ட் சொல்லுவாங்க. அந்த பீர்க்கங்காயில் உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷை நம்ம குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பாரில் போடலாம். இப்போ மேலே இருக்க தோலை தூக்கி வேறியே வேண்டாம், அதில் துவையில் அரைக்கலாமாங்க. கடாயில் ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு எப்பயுமே நசுக்கி போடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகாய், இப்போ புளி போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கணும். உளுத்தம்பருப்பு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை போட்டுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கிறதால அது கொஞ்சம் வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அது கொஞ்சம் வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். உளுந்து கொஞ்சம் செவந்துருச்சு. செவந்தோடனே நம்ம அந்த தோல் இருக்குங்களா, பீர்க்கங்காய் தோல், அதை போட்டுருங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பத்து நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ தட்டில் கொட்டி ஆற விட்டு அம்மிக்கல்ல அரைக்கிறவங்க அம்மிக்கல்ல அரைச்சிக்கோங்க, மிக்சியில் அரைக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதை ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுத்து. அதில் தாளிச்சதை சட்னியில் போட்டுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் தோல் சட்னி, பீர்க்கங்காய் தோல்